அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு மார்க்கத்தின் பார்வையில் மினா உயிர் பலிகள். இறைவனை நெருங்குவதற்காக இன்று பல வகையான வணக்கங்களை புரிந்து வருகிறார்கள். தங்களை தாமே வருத்தி கொண்டு புரியும் வணக்கமே இறைவனுக்கு பிடித்தமானது என்றும் அதன் மூலம் அவனது பொருத்தத்தை பெற முடியும் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் மற்ற மதங்கள் எப்படி இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது போன்ற வணக்கங்களுக்கு அறவே அனுமதி இல்லை. மக்கள் தன்னை வணங்குவதற்காக சிரமப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. இப்படிப்பட்ட தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் வணக்க வழிபாடுகளை சிரமமாக்கி கொள்கிறோம். ஹஜ் கிரிகைகளில் மினாவில் கல்லெறியும் போது ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக 362 பேர் இறந்து போனார்கள் என்ற செய்தி வருத்தமடைந்தோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருடம் கூடுகின்ற அந்த கூட்டத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்க கூடாதென்று கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு இரவு பகலாக திட்டமிட்டு அதற்காக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் சவுதி அரசாங்கம் செய்து கூட இது போன்ற சில அசம்பாவிதங்கள் நடந்து விடுகின்றன. இவை நிகழ்வதற்கு காரணம் என்ன? இஸ்லாத்தை பற்றிய அறியாமை. இஸ்லாம் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை செய்யும் முறைகளை தெளிவாக கற்றுத் தந்துள்ளது. அவ்வணக்க வழிபாடுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முன்மாதிரியாக ஆக்கியுள்ளது. இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை பற்றியும் தெளிவான விளக்கங்களை அவர்கள் காட்டி தந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக நபி அவர்கள் தம் ஹஜ் செய்யும் போது ஹஜ் கிரிகைகளில் எனது வழிமுறையை பற்றி பிடியுங்கள் என்று கூறியும் இருக்கிறார்கள். இஸ்லாம் கூறிய முறைப்படி முஸ்லிம்கள் தங்களது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வார்களானால் அதில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு தங்கள் இஷ்டத்திற்கு ஏற்ப நடந்து கொள்கிறார்கள். இதனால் இவ்வணக்கங்கள் அவர்களுக்கு மிகுந்த சிரமமாகி விடுகின்றன, பிறருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.